அத்துவித தத்துவத்தை ஆதிசங்கரர் உலகிற்கு எடுத்துரைத்த பட்டினமே குழந்தை மாநகர். கும்பகோணத்துடைய பாரம்பரிய பேர் வந்து குழந்தை, அப்புறம் தான் கும்பகோணம். இதை யார் செய்தார் அப்படின்னா ஆதிசங்கரர் செய்தார். ஞானத்தினுடைய முதல் மிகப்பெரிய மகானாக இருந்து, எல்லா மகான்களும் ஞானவான்கள் தான். ஆனால் ஆதிசங்கருடைய பெருமை தனித்துவம் என்ன அப்படின்னாக்கா, இந்த ஞானத்தை உலக சமுதாயத்திற்கு எடுத்துரைத்த முதல் மகான் யாருன்னா ஆதிசங்கர். நீங்க சங்கரமடத்திலேயே காஞ்சிபுரத்தில் அதனுடைய குரு முதல்வர் எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்னதாக வாழ்ந்து, இன்னைக்கு நாம சொல்றோம் இல்லையா, பிரணவம் பிரம்மஞானமே இன்னைக்கு சாமி நடத்துறாங்க இல்லையா. இந்த பிரம்மஞானத்துடைய பிரணவ தத்துவம் என்ன என்றால் ஓம் என்ற தத்துவம் தான் பிரணவம் என்று சொல்லுது. இதுதான் நம்முடைய ஆதார மையங்களில் பிரவேசம் செய்து இயற்கையோடு புரியாத நிலையோடு நம்மை இணைக்கின்றது ஓம் என்ற பிரணவ தத்துவம். இந்த பிரணவ உண்மையை ஆதிசங்கரர் அன்னைக்கு எடுத்துரைக்கிறார். ஒரு காலகட்டத்தில் நம்மளுடைய சமுதாயத்தில் இருந்த ஜாதி போன்ற ஒரு சமய கோட்பாடுகள்ல கடுமையான ஒரு நிலைப்பாடுகள் இருந்தது. வரலாற்றில் படிச்சிருக்கோம். நீங்க எதையும் அவசியம் என்று சொல்ல முடியாது. அவ்வளோ பெரிய சிக்கல்கள் ஏற்படும். சில சமுதாயத்தினர்கள் சில உண்மைகளை வெளியே சொல்லக்கூடாது என்ற நீதியெல்லாம் வைத்திருக்கப்பட்டது. அதெல்லாம் உடைச்சது யாருனாக்கா வள்ளலாறு, சுவாமிஜி, நம்ம தான். பல விஷயங்களை நீங்க உடைத்து கொண்டு வந்திருக்கிறது. இதுதான் அடிப்படை தத்துவம்னு சொல்றது. நீங்க தத்துவத்தை தெரிஞ்சுக்க இதை தெரிஞ்சுக்கணும். அப்பதான் தத்துவத்தின் மீது நமக்கு ஈர்ப்பு ஏற்படும். இதெல்லாம் தெரியாம தத்துவம் மட்டும் சொல்லிட்டு இருந்தோம்னாக்க படிச்ச மாதிரி இருக்கும். உணரணும், உள்வாங்கணும். அதனால் நாம் வந்து மகிழ்ச்சி அடைய வேண்டும். எப்படி மகிழ்ச்சி அடைய வேண்டும்னாக்கா, அன்னைக்கு ஆதிசங்கரர் தைரியமா வந்து சொல்றாரு, ஓம் என்ற பிரணவமே அத்வைதம், இறைவன் ஒருவனே, அதுக்கு உருவம் கிடையாது. ஆதியுமாய் அந்தவுமாய் இருக்கக்கூடிய எது ஒன்றோ அதுவே பிரம்மம், அதுவே இறைவன் என்ற அத்வைத தத்துவத்தை ஆதிசங்கரன் முதலாக இந்த உலகத்திற்கு எடுத்து சொன்ன பூமி குடந்தை மாநகர் கும்பகோணம். அங்க நின்றுதான் அதை உலகத்துக்கு எடுத்து சொல்றாரு. இது எப்ப நடந்துச்சுன்னா தெரியல, 1000 வருஷமா 2000 வருஷமா தெரியல. அவர் எப்ப அவதரிச்சாரோ அதுக்கப்புறம் நடந்தது. அதை அடிப்படையாக வைத்துதான் வேதாத்திரி மகரிஷி என்ன செய்தாங்கன்னாக்கா, முதல் பிரம்மஞானத்தை எங்கு இந்த உலகத்திற்கு எடுத்துரைத்து எல்லாருக்கும் கற்றுக் கொடுத்தா தெரியல. முதல் பிரம்மஞானம் போனதுல தான் நடத்தினார் சாமி. அதுக்கப்புறம் ஆரியாபாத் அடுத்த பிரம்மஞானம், அப்புறம் சென்னையில பிரம்மஞானம். இப்படி நடத்திட்டு வரும்பொழுது ஒரு காலகட்டத்தில் பிரம்மஞானம் பயிற்சி என்றால் ஆடியாரில் மட்டும்தான் நடைபெறும் என்று சொல்லிட்டு கடைசியாக ஒரு பிரம்மஞானம் நடத்தினார். அதுவும் கும்பகோணம் தான். எங்க கும்பகோணத்தை பத்தி அவர் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா, கும்பகோணத்தில் எத்தனையோ சித்தர்கள் அவதரித்த பூமி அது. எப்படி திருவண்ணாமலையெல்லாம் சொல்றோமோ அதை விட அதிகமாக சித்தர்கள் அவதரித்த பூமி. சைவ சமய சித்தர்கள் 18 சித்தர்கள் சொல்றோம்ல, அதுல கிட்டத்தட்ட பாதி சித்தர்கள் கும்பகோணம் பகுதியில் தோன்றியவர் பிறந்தவர். பாதி சித்தர்கள் கும்பகோணம் பகுதியில் ஐக்கியமானவர்கள். இன்னைக்கு ஜோசமதி எல்லாமே இருக்குது. அப்ப எதுக்கு இதை குறிப்பிட்டு சுவாமியே சொல்றாரு பாருங்க, அப்படியாப்பட்ட ஞானவான்கள் பிறந்த பூமியில பிறந்த வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதை சார்ந்த ஒரு பதிவை பெற்றிருப்பார்கள். இதெல்லாம் சொல்ல. அப்ப கும்பகோணம் மட்டும் இல்லைங்க, எல்லா பகுதியும் சேர்க்கலாம். நான் சாரத்துக்கு இதுக்கு ஒரு டிஸ்டன்ஸ். இயற்கையில வந்து தூரம் காலம்லாம் கிடையாது, எங்க இருந்தாலும் ஒண்ணுதான். அப்ப இந்த ஞான பூமியில் யாராக பிறந்திருக்கின்றோம்னாக்கா நம்ம எல்லாருமே பிறந்திருக்கின்றோம். எல்லாருமே இப்படிதானே பிறந்திருக்கோம். நம்மளுடைய மூதாதையர் யாரோ ஒருவர் சித்தராக இருக்கின்றார். சீனாவில் பிறந்தவர் ஏன் இந்தியாவில் வந்து சித்தராக மாற வேண்டும்? போகர். சீனாவில் பிறந்தவர் எதுக்கு இங்கே வந்து சித்தராக ஐக்கியமாக வேண்டும்? ஏனென்றால் இயற்கையிலேயே அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்மகிட்ட தான். அப்ப அதனாலதான் நம்ம என்ன செய்கின்றோம் அப்படின்னாக்க, இந்த உண்மையை நாம தெரிந்து கொள்ளும் பொழுது நமக்கு ஒரு சந்தோஷம் வருது இல்லையா? நம்மளை மீறின இப்ப எப்படி யாருக்கு கேட்டு உட்கார வச்ச மாதிரி உலகத்துல இருக்கிற எல்லாரும் பார்க்கலாம். இந்தியாவில இருந்து வந்தாக்கா அறிவாளியா இருப்பாங்க. ஏன் அப்படின்னாக்கா அது ஞானம் பிறந்த பூமி.
சரி, இந்தியாவில் எல்லாம் எங்கெங்க போறாங்க, எல்லா இடத்துக்கும் போறாங்களான்னா எல்லா இடத்துக்கும் எல்லாரும் போயிருக்கிறது இமயமலைச்சார் பழைய மகான்கள் வாழ்ந்த பகுதி. அதை விட இன்னும் அதிக மகான்கள் வாழ்ந்த பகுதி தென் இந்தியான்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய சவுத் ரீஜன். இதுல இயற்கையில் ஒரு விஷயம் இருக்கு. பூமத்திய ரகையில தான் நம்ம இருக்கிறோம். இந்தியா இயற்கையிலேயே இது அமைந்தது. அதான் எல்லா நாடுகள்லையும் சொல்ல முடியாது. பூமத்திய ரகை உட்கார்ந்து சாப்பிடும். ஆனா இந்தியாவில் மட்டும்தான் ஸ்பெஷலாக பார்க்கணும். ஏன்னாக்கா எல்லாமே இயற்கை வளம் சூழ்ந்த மிகப்பெரிய ஒரு தீபகற்பம். நம்ம உலகின் மிகப்பெரிய தீபகற்ப பகுதி எது? தென்னிந்தியாவா. அப்ப இதற்குள்ளாக பார்த்தீங்கன்னா இயற்கை சார்ந்த அத்தனை விஷயங்களும் ஒருங்கே பெற்றிருப்பதனால இங்க அறிவு, தன்னுடைய மனித இனம் தன்னுடைய அறிவை இயற்கையாகவே அபரிமிதமாக வெளிப்படுத்தக்கூடிய தன்மையை நாம் எல்லாரும் பெற்றிருக்கின்றோம். அதனால சித்தர்கள் நிறைய பார்த்தீங்கன்னாக்க இந்தியாவில் சொல்றது காரணமே அதுதான். விவேகானந்தர் சொல்றாரு, பரமஹம்சர் சொல்றாரு, பாபா சொல்றாரு. பாபாஜி படிக்கிறவங்க இந்த பாபா சிவகங்கை பாபா இல்ல, குரு முதல்வர் பாபா. அங்கதான் சிதம்பரத்துக்கு பாபா பிறந்த ஊர். சித்தர்கள் பிறந்த ஊர்லாம் நம்ம சொல்லும் பொழுது நம்ம ஊர்ல தான் எல்லாரும் படம் இருக்கிறாங்க. அங்கதான் நானும் பார்த்து இருக்கிறேன். அப்ப என்ன ஆயிடுச்சுனாக்கா நமக்கு ஒரு தனி ரெஸ்பெக்ட் எங்க கிடைக்குது? இயற்கையில் கிடைக்குது. அப்ப அந்த ரெஸ்பெக்டுக்குள்ள நான் வந்துட்டேனாக்க என்னையே நான் உணர்ந்து கொள்கின்றேன். நானே என்னை மகிழ்ச்சியாக பார்க்கின்றேன். நான் மகிழ்ச்சியாக பார்க்கும் பொழுது எனது தாய் வீடாக இருக்கக்கூடிய பிரபஞ்சத்தை நான் பார்க்கின்றேன். பிரபஞ்சத்தை பார்க்கும் பொழுது அதனுடைய அத்தனை தன்மைகளும் எனக்குள்ளாக இருந்திருக்கிறது. இது எப்ப கிடைக்குதுனாக்கா நாம் அடிப்படையில் இந்த விஷயங்களோடு நாம் செல்லும் பொழுது, அப்படி செல்லக்கூடிய நிலைமைகள் தான் வேதாத்திரி மகிழ்ச்சியை நமக்கு இருக்கிறாங்க. நாமளும் அவருக்கு சிலர்களாக இருக்கின்றோம். இயற்கை பற்றி அத்தனை அறிவுகளையும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். அப்ப அத்தனை விஷயங்களையும் நம்ம என்ன செய்யணும்னாக்கா வாழ்வியல் நடைமுறைகளாக நமக்கு கொடுக்குறாங்க. மனவளக்கலை என்பது ஏதோ அறிவுக்கு அப்பாற்பட்டு தனியாக இருக்கக்கூடியவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு கலை இல்லை. சாமிஜிக்கு ஒரு அற்புதமான ஒரு அடைமொழி கொடுக்கப்பட்டது, பாமரர்களின் தத்துவ ஞானி. நிறைய பேருக்கு புதுசாக வந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கா என்னன்னு தெரியல. ஆனா ஃபர்ஸ்ட் கொடுக்கப்பட்டது யோகிராஜ். தன்னைத்தானே முழுமைப்படுத்திக் கொண்டார். இதை பிறருக்கு சொல்லும் பொழுது அவருக்கு கொடுக்கப்பட்டது என்ன? பாமரர்களின் தத்துவ ஞானி. பாமரன்னா யாருங்க? நாங்களே பாமரமா எங்கேயோ இருக்கிறாங்க நினைக்காங்க. நாமளே பாமரர்கள் தான். என்ன பாமரம்னாக்கா அறிவில் பாமரர்கள். பாமரர்கள் என்ன தெரியல? பிலோ பாவர்ட்டி, வறுமை கூட்டுக்கு கீழே உள்ளவர். நம்ம இன்னைக்கு எடுக்கிற ரேஷியோலாம் என்னன்னாக்கா காசை வைக்கிறோம். பொருளாதாரத்தில் வறுமை கூட்டுக்கு கீழே இருப்பவர்கள். அது மட்டும் இல்லைங்க, மகான்களுக்கு காசு தேவையில்லை. அவர் எப்படி எடுக்கிறாருனாக்கா அறிவு நிலையில் கீழே உள்ளவர்கள், சிந்திக்க தெரியாமல் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், வெள்ளதை சாப்பிட்டு விட்டு விதி வந்தால் போய் சேரக்கூடிய ஒரு நிலையை பெற்றவர்கள் இவர்கள் பாமரர்கள். அதுக்கப்புறம் நமக்கு சிந்திக்க தெரியாது. வாழ்வியல் முறை அப்படி இருக்கும், குறை கிடையாது, அப்படிதான் இருக்கிறது. அப்ப அவர்களுக்கும் இறை பற்றிய ஞானத்தை எடுத்து சொல்லக்கூடிய ஆற்றல் பெற்றவர் வேதாத்திரி மகரிஷி. அதனால பாமரர்களின் தத்துவ ஞானி, பாமரர்களுக்கும் தத்துவத்தை உணர்த்தக்கூடியவர், வல்லமை பெற்றவர். அப்ப அந்த அளவு சுவாமிஜி நமக்கு என்னன்னா மிகப்பெரிய குருவாக கிடைத்திருக்கிறார். இதுவே பாத்தீங்கன்னா வாழ்வியல்ல நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பேருங்க. இயற்கைக்கும் நமக்கும் உள்ள தொடர்பை இடையிலிருந்து எப்படி கருமையம் ஏற்படுத்தி கொடுக்கின்றதோ அது போல வேதாத்திரி மகரிஷி ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார் என்ற உண்மைகளோடு இதுலேயும் சில விஷயங்களை உள்ளார்ந்து சென்று பார்ப்போம். நான் பேசுவது பெரிய உங்களுக்கு தத்துவமா தெரியலனாலும் நடைமுறையில் ஓடிக்கே இருக்கிறார். நம்ம அன்றாட சிந்தித்து பார்ப்பதற்கு பயனுடைய என்று கூறி இந்த முதல் அமர்வில் ஒரு டீ பிரேக்கு அப்புறம் மீண்டும் சந்திப்போம். வாழ்வாங்க.